நீட் தேர்வு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவும் இளைஞர்களின் நியாயமான கவலைகள் ஒவ்வொன்றையும் பார்லிமென்டில் தீர்த்து வைக்கவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் இடையூறுகளை உருவாக்குவதற்காக மாணவர்களை ராகுல் அரசியல் கருவிகளாக பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். டில்லியில் இளைஞர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டும் கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதல். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தவேக தெரிவித்துள்ளது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் மற்றும் துணை ராணுவப் படை நடத்திய தாக்குதல் தொடர்பான வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சிக்கிமில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 12 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். எஞ்சியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணி நடந்து வருகிறது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் புதிய தலைவராக வடசென்னை வடக்கு மாவட்ட தவேக செயலாளர் சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் பணி நியமன ஆணையோடு முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றார்.